இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி இறுதியில் துவங்கியது. ஜனாதிபதி உரையின் போதே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. தொடர்ந்து ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போதும் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட முயன்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் சபை நடவடிக்கைகளை முடக்கும் செயலில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் இந்த விவாதத்தின் மீது லோக்சபாவில் பிரதமர் உரையாற்ற முடியாமல் போனது. பிரதமர் உரையாற்றாமலேயே நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. அவர் ராஜ்யசபாவில் மட்டும் உரையாற்றினார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வில் ஜோதிமணி உள்ளிட்ட காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் பிரதமர் இருக்கையை முற்றுகையிட முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் பிரதமர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றம் சாட்டினார். பிரதமர் இருக்கைக்கு அருகே ஒன்று கூடி பெண் எம்பிக்கள் ஒத்திகை பார்த்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. சபையில் மோசமாக நடந்து கொண்டதாக காங்கிரஸ் எம்பிக்கள் சிலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டன. அதன்படி அவருக்கு எதிரான தீர்மானத்தை காங்கிரஸ் உட்பட 118 எதிர்க்கட்சி எம்பிக்கள் முன்மொழிந்துள்ளனர். 9ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு துவங்கும் போது நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான ஓட்டெடுப்பு நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காகவே ஆளும் என்டிஏ கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சிகளின் இண்டி கூட்டணி எம்பிக்கள் அனைவரும் வரும் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை பார்லிமெண்ட் கூட்டத்தில் கட்டாயம் பங்கேற்க வேண்டுமென அந்தந்த கட்சிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளன. இந்த சூழலில் முன்பு ஓம் பிர்லா மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் சம்மதிக்காத நிலையில் தற்போது அந்த கட்சியும் இதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளது. இது குறித்த அறிவிப்பை மம்தா பானர்ஜி இன்று வெளியிட்டார். அந்த கட்சிக்கு லோக்சபாவில் 28 எம்பிக்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே இண்டி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஒட்டுமொத்த கட்சிகளும் சேர்ந்து லோக்சபா சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தங்கள் பலத்தை நிரூபிக்க உள்ளன.